ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமரோட saree ப்ரீ ப்ளீட்டிங் தாங்க. உங்களுக்கு saree ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், உங்கள் சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான சாரியை எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமரோட லென்த் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கஸ்டமரோட ஹிப் சைஸ் எவ்வளோக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், கஸ்டமரோட சுற்றளவு எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கஸ்டமர்ஸோட அளவெல்லாம் எடுத்திங்களா, அந்த அளவெல்லாம் சேரீயில் முன்னாடியே பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பல்லு ப்ளீட்டு சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ப்ளீட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 7 அதே மாதிரி கரெக்டாக ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக ப்ளீட் பண்ணுறது லைன் பை லைனாக அடுக்கி வச்சுட்டு சரியாக வச்சோன்னாக்க நம்மளுக்கு ப்ளீட் அழகாக வரும். இப்போ அழகாக லைனாக அடிக்காச்சா, இதுக்கு ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும், அலைன்ஸ் மாறாமல் இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே டேபிளில் பின் பண்ணிக்கிட்டு இப்போது அதுலேருந்தே ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இது மாதிரி பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ப்ளீட்ஸ் ஈஸியாக வந்துடும். தன்னாலே அதுவே வந்து அலைன்மெண்ட் ஆகிக்கும், ஈஸியாகிடும் நம்மளோட வேலை. உங்களுக்கு வேணுன்ற அளவு ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது பல்லு ப்ளீட் எவ்வளோ லென்த் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ லென்த் வரையுமே ப்ளீட் எடுத்து அலைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ப்ளீட் எடுத்து அழகாங்க. நம்ம கட்டுற பின் பண்ணி வேர் பண்ணுறப்போ சூப்பராக, சாரீ வேர் பண்ணுறப்போ அந்த ஊக்கெலாம் எடுத்திங்கன்னா அதே லைனோட போட்டுக்கோங்க, நிற்கும். ஓகேவா? இப்போ இந்த லென்த்துக்கு எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. அடுக்குக்குள்ளே அதான்ப்பா மெயினாக நம்ம ப்ளீட் எடுக்கக்குள்ளே கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கஸ்டமருக்கு கொடுக்கக்குள்ளே அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சேஃப்டி பின் ஒன்று போட்டுக்கலாம். பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கஸ்டமரோட அளவு வரையும் பின் பண்ணி அழகாக வந்துருச்சு இல்லையா? அதோட அங்கே இருக்க பின் எடுத்து இந்த இடம் லைன் பை பின் பண்ணி எடுத்துக்கலாம். லைன் பை லைனாக எடுத்துகிட்டு ப்ளீட்டை அவ்வளோதாங்க நல்லா. அதுக்கப்புறமா நம்ம சென்டர் ப்ளீட் போயிடலாம். சென்டர் ப்ளீட் போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ப்ளீட் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அயனிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்டர் ப்ளீட் வந்தாச்சு. சென்டர் ப்ளீட் நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அதிக ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். அப்போது நம்ம வேர் பண்ணுறப்போ அந்த இடம் சூப்பராக தெரியும். அதுக்காகவே கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்னதாக லைன் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போக்கி ஒரு ஹூக் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அயன் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா அயன் பாக்ஸ் சூடானதும் லைட்டாக ஃபஸ்ட்டு சூடு எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அயன் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ரொம்ப சூடு பண்ணி அதில் வச்சிட்டோன்னா ட்ரெஸ் வந்து இதுவாகிடும், பர்ன் ஆகிடும். இப்போ இந்த இடம் ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற நம்ம இன்னும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணி எடுத்துகிட்டே வந்துடுங்க. இதுவரையும் நம்ம பல்லு ஃப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வரையும் பல்லு ப்ளீட் வரையும் எடுத்துக்கோங்க அயன் பண்ணி. பார்த்திங்களா? அயன் பண்ணக்குள்ளே எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக தெரியுதுன்னு. நம்மளோட சென்டர் ஃப்ளீட்டு எல்லாமே அயன் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் அயன் பண்ணி வேர் பண்ணுறப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியில் எங்கேயோ போனால் அயன் பண்ணி கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ ஜெஸ்ட் பார்ட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக கூட எடுத்துக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஜெஸ்ட் பார்ட் அயன் பண்ணுறப்போ லைன் பை லைனாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக அயன் பண்ணணும். ஓகேவா? இப்போ அயன் பண்ணுங்கள். நல்லா அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம அயன் கீழே இருக்கு இல்லையா, கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்காக தான் 2 கிளிப் போட்டோன்னாக்க அலைன்மெண்ட்ஸ் வந்து மாடலாக அயன் பண்ணணும். அப்போ அப்படியே எடுத்து மேலே விட்டுட்டு இப்போது இதிலேருந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கிறோம்ல அது வரையும் இப்போ 2 கிளிப் போடுங்க. 2 கிளிப் போட்டால் தான் அந்த இடம் ஸ்ட்ராங்காக தான் வேர் பண்ணுறப்போ. ஏன்னா ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கரெக்டாக அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணுறப்போ
ஹீட் பார்த்துட்டே இருங்கப்பா. ஒரு தடவை ஹீட் அதிகமாகி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், saree டேமேஜ் ஆகிடும். இதுக்கெலாம் வந்து நார்மல் அயன் பாக்ஸ்லேயே பண்ணலாம். என்ன பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும் சூடெல்லாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த இடம்லாம் பண்ணுறோமா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் வருது இல்லையா, அது வரையும் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வேறு பண்ணுறப்போ இந்த இடம்லாம் அப்படியே இருக்குமே ஒழிய ஒரு மாதிரி இந்த இடம் அயன் பண்ண மாதிரியும் இன்னொரு இடம் அயன் பண்ணாத மாதிரியும் தெரியாது. சூப்பராக இருக்கும் வேறு பண்ணுறப்பயே. பார்த்தீங்களா, இது வரையும் நம்ம அயன் பண்ணியிருக்க இடம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது சென்டர் ப்ளீட்டு, நம்மளுக்கு சுற்றளவு எல்லாம் வருது இல்லையா, அதான். இப்போது நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்லாம் அழகாக வந்து நிற்கும். சென்டர் ப்ளீட்லேருந்து ஒரு 1/4 இன்ச் கரெக்டாக தள்ளி வச்சு அந்த இடம் ஒரு சேஃப்டி பின் போட்டு இந்த இடம் கிளிப் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போடுதுலேருந்து அந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு மாறாது. இன்னொன்று கீழே இருக்குது இல்லையா, அது மாதிரி நம்ம வேர் பண்ணுற ப்ளீட்ஸ் எல்லாம் லைன் பை லைனாக எடுக்குங்க. முந்தி அந்த கீழேயும் ஒரு 1/4 இன்ச் வச்சு லைன் பண்ணுங்கள். லைன் பண்ணதுக்கப்புறம் சென்டர்லேயும் லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழே லைன் பண்ணி எடுத்துக்கலாமா. கீழே ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சு லைன் பண்ணுங்கள். இப்போது இந்த இடம் லைன் பண்ணி முடிச்சாச்சா. இப்போ சென்டரில் அதே மாதிரி லைன் பண்ணி விடுங்க. சென்டர்லேயும் லைன் பண்ணால் தான் அந்த இடம் அழகாக தெரியும். அப்போது அயன் பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமும் தெரியாது. இன்னொன்று என்னன்னாக்க ஒரு இடம் இதுவாகவும் இன்னொரு இடம் கொஞ்சம் தள்ளியும் தெரியாது, ஒரே லைனில் தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஓகேவா, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடம் பின்னு கீழே போட முடியல, அதனால் நான் மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு கீழே போட முடிஞ்சுன்னா கீழே போட்டுக்கோங்க. இந்த இடம் எனக்கு கீழே போட முடிஞ்சிச்சு, அதனால் கீழே போட்டுட்டேன். அதே மாதிரி கீழே உள்ள ப்ளீட்டுக்கும் சேஃப்டி பின் கீழே போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம அயன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து கீழே வரையும் அயன் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா வரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து அப்படியே பண்ணிகிட்டே வரணும். இப்படி பண்ணிட்டு வரப்போ கீழே லென்த்தோ இல்லை அயனிங்கோ கரெக்டாக இல்லைனாக்க அது அப்படியே பண்ணிகிட்டே வரப்போ கரெக்டாகிடும் ஃபுல்லாகவே. இப்போது சென்டர்லேருந்து மேலே வரையும் பண்ணிவிட்டு மேலே நம்ம ப்ளீட் பண்ணி வச்சுருக்க இடத்தையும் சேர்த்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் தாங்க. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் பாக்ஸ் ஃபோல்டிங் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஈஸியாக இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் கற்றுக்க எனக்கும் ஈஸியாகிடுச்சு. இப்போது பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்திங்களா. இப்போ ஃப்ளீட் எடுத்த பகுதி இந்த பக்கம் போட்டு அதுலேருந்து உள்ள கிளாத் எல்லாம் நம்ம அந்தாண்ட பக்கம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் போட்ட கிளாத் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து லைட்டாக அயன் பண்ணி விட்டுக்கிறேன், சுருக்கமாக தெரியாதனால. இப்போது இந்த பக்கம் எடுத்து போட்ட கிளாத்தை அதே இடத்துல மேலே எடுத்து வச்சுக்கோங்க. மேலே எடுத்து வச்சுட்டு லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு அதோடய கிளாத் மீதி இருக்கு இல்லையா, அதையும் மடித்து அது மேலேயே போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த மடிப்பு எல்லாத்தையுமே சுருக்கம் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு அழகாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறப்போ அழகாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு ப்ளீட் எடுத்துக்கலாம். பல்லு ப்ளீட் எடுத்து அப்படியே அது மேலே போட்டுட்டு இப்போது அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் போடுறதுக்காக எவ்வளோ அளவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை மட்டும் எடுத்து இந்தாண்ட சைடு விட்டுக்கிட்டு மிச்ச கிளாத்தை மடித்து அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்காக விட்ருக்கோம் இல்லையா, அது மேலே மடித்து விடுங்க.
நீங்களும் saree ப்ரீ கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓகேவா? எடுக்கிறப்போ உங்களோட கலந்த saree மாதிரி தெரியாது. ப்ரீ முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், என்னோட வாட்ஸ்அப் இப்போ நம்பருக்கு பார்த்தீங்களா அனுப்பி விடுங்க. அழகாக உங்களுக்கு வந்துச்சா? saree ப்ரீ தேவை அதே மாதிரி இந்த description சைடும் number கரெக்ட் தரேன், பண்ணி contact விடுங்க. பண்ணி ஆர்டர்